Hello guys. So plural noun பேசிக்கா plural சிங்குலர் ப்ளூரல்ல நமக்கு மார்க் போகுமா? இங்கே நம்மளை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ப்ளூரல்ல கண்டிப்பா ஒரு மார்க் வரும். 100% கன்ஃபார்மா நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், வந்தே தீரும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுல ட்விஸ்ட் வைக்க எங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் நவுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அங்க ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ப்ளூரலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் வரும்னு கிடையாதுங்க, வெளியே கூட வருங்க. நாங்க வந்துட்டு 2019ல எக்ஸாம் எழுதும்போது எங்களுக்கு கேட்ட கேள்வி மேன் சர்வெண்ட். சரியா? மேன் சர்வெண்ட், உமன் ஸ்டூடெண்ட், இதே மாதிரி வரக்கூடியது உமன் ஸ்டூடெண்ட். இதை நம்ம இந்த கிளாஸ் முடியும் போது நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 5 மணி லைவ்ல நான் இந்த ப்ளூரல்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய 1-2 விஷயங்கள். சரியா? காம்பவுண்ட் நவுன்ஸ் அப்படின்னு என்னதுன்னா 2 வார்த்தை சேர்ந்து வருங்க. ஆக்ஷன் மூவி, பார் சோப், பார்க், பிசினஸ் ஆக்டிவிட்டி, கேஸ் ஸ்டடி, கவர்மெண்ட் ஏஜென்சி. ரைட்டா? 2 இருக்குதா? 2 நவுன் வந்திருக்கு அப்படின்னா 2 நவுன் அடுத்தடுத்து வருது. ஆக்ஷன் மூவி, ஆக்ஷன்ங்கிறது நவுன், மூவிங்கிறது நவுன். பார் சோப்பு, பார்க்கிங் டிக்கெட், பிசினஸ் ஆக்டிவிட்டி, கேஸ் ஸ்டடி, கவர்மெண்ட் ஏஜென்சி எல்லாமே நவுன்ஸ். நவுன் பிளஸ் நவுன் வருது. ஒரு காம்பவுண்ட் நவுன்ல நவுன் பிளஸ் நவுன் வருது அப்படின்னா வெறுமன 2வது நவுனுக்கு ப்ளூரல் போட்டுருங்க. பார் சோப்ஸ், பார்க்கிங் டிக்கெட்ஸ், பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். ஒய்யை எப்பவுமே ஐஇஎஸ்ஸா மாத்துறது. நான் காலையில கிளாஸ்ல நம்ம டீச் பண்ணியிருப்போம். நம்மளுடைய டெஸ்ட் பேக்கேஜ் இப்போ வரைக்கும் ஓப்பன்ல தாங்க இருக்கு. நம்ம ஜூலை 1ல இருந்து நம்ம டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் 2500 கொஸ்டின்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அடிஷனல் வீடியோஸ், கிராமர் டவுட்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக கிளியரா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு ப்ளூரல் டெஸ்ட். சரிங்களா? ப்ளூரல்ஸ் டெஸ்ட், அதாவது அந்த பெய்டு பேட்சுக்கு. ஸோ நவுன் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னா வெறும் எஸ்ஸை போட்டு முடிச்சிருங்க. ரைட். அடுத்தது ஃபுல்லை வச்சு நவுன் பிளஸ் ஃபுல். இதுக்கு நவுனை வச்சு ஃபுல் போட்டு எந்த வார்த்தை வந்தாலும் எஸ் கடைசியில தான் வரும். மவுத்ஸ் ஃபுல் கிடையாது, மவுத் ஃபுல்ஸ். ஸ்பூன்ஸ் ஃபுல் கிடையாது, ஸ்பூன் ஃபுல்ஸ். பக்கெட் ஃபுல்ஸ், பவுல் ஃபுல்ஸ், ஹேண்ட் ஃபுல்ஸ் எல்லாமே எஸ் பின்னாடி இருக்கும். அடுத்தது ஃபுல் வச்சு வர்றது. நவுன் பிளஸ் நவுன் படிச்சிட்டோம், நவுன் பிளஸ் ஃபுல் படிச்சிட்டோம். அடுத்து அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். எப்படிப்பட்ட இன்கிரீடியன்ட்? ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். எப்படிப்பட்ட அக்கௌண்ட்? ஜாயிண்ட் அக்கௌண்ட். ரைட். எப்படிப்பட்ட கப்பல்? மேரீடு கப்பல், மேரீடு கப்பல், மேரீடு கப்பல். எப்படிப்பட்ட கப்பல்? மேரீடு கப்பல். எப்படிப்பட்ட டே? ரெய்னி டே. எப்படிப்பட்ட ரீசன்? வேலிட் ரீசன். எப்படிப்பட்ட எனர்ஜி? கிளீன் எனர்ஜி. எப்படிப்பட்ட பாடி? டெட் பாடி. எப்படிப்பட்ட மைனாரிட்டி? எத்தனிக் மைனாரிட்டி. எப்படிப்பட்ட பாலிசி? ஃபாரின் பாலிசி. ஸோ அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் தான் இது எல்லாமே. எல்லாமே அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். அந்த இடத்துல நவுனுக்கு நீங்க ப்ளூரல் போட வேண்டியதான், வேற எதுவும் பண்ண வேண்டாம். நவுனுக்கு மட்டும் ப்ளூரல் போடுங்க. சரியா? ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் எப்பவுமே நவுனுக்கு தாங்க. ப்ளூரல்ங்கிற கான்செப்டே யோசிச்சு பாருங்க. ப்ளூரல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவுக்கு, அட்வர்புக்கு, இதுக்கெல்லாம் கிடையாது. ப்ரிப்போஷனுக்கு, கன்ஜங்ஷனுக்கு எதுக்குமே கிடையாது. ப்ளூரல்ங்கிறது நவுன் அண்ட் வேர்புக்கு மட்டும்தான். சிங்குலர் ப்ளூரல்ங்கிற கான்செப்ட் நவுன் வேர்புக்கு மட்டும்தான். இதுல வேர்புல எஸ் போட்டா சிங்குலர். நவுன்ல நம்மளுக்கு தெரியும் எஸ் வந்தா ப்ளூரல். சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க பாய் பாய்ஸ். எஸ் போட்டா ப்ளூரல், அது நம்மளுக்கு தெரியும். வேர்புல எஸ் போட்டா சிங்குலர். சரி, இது 2க்கு தாங்க ப்ளூரல் இருக்குது. அட்ஜெக்டிவ்க்குலாம் ப்ளூரலே கிடையாது. இப்போ ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்னா ஆக்டிவ்ங்கிற அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் போடவே முடியாது. ஸோ அந்த ஏரியா பக்கமே நீங்க யோசிக்க வேண்டாம். அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் வராது. ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ், ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ், மேரிட் கப்புள்ஸ், ரெய்னி டேஸ், வேலிட் ரீசன்ஸ், கிளீன் எனர்ஜிஸ், டெட் பாடிஸ், எத்தனிக் மைனாரிட்டிஸ், ஃபாரின் பாலிசிஸ். ரைட்டா? அப்ப பாருங்க, காம்பவுண்ட் நவுன்ஸ் வந்துச்சுனாலே எந்த ஏரியாக்குள்ள வருதுன்னு நீங்க பிடிக்கணும். பிடிச்சிட்டு ஆன்சர் போடணும். அடுத்தது நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷன். அதே கதை தாங்க, அதே கதை தாங்க. எப்படி அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னா நவுனுக்கு ப்ளூரல் போடுறோமோ, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னா எதுக்கு ப்ளூரல்? நவுனுக்கு ப்ளூரல். சரியா? நவுனுக்கு தான் ப்ளூரல். அதே மாதிரி நவுன் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னா செகண்ட் நவுனுக்கு ப்ளூரல், 2வது நவுனுக்கு ப்ளூரல். அதே மாதிரி நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷன் வந்துச்சு இல்ல அப்படின்னா, ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னா
நவுனுக்கு தான் ப்ளூரல் போடணுங்க. இங்க இருக்கிற நவுன் வந்து பாசர், அப்ப அதுக்கு தான் ப்ளூரல் பாசர்ஸ் பை. ஹேங்கர்ஸ் ஆன். லவ் இன் லவ், அதாவது லவ் இன்னு சொன்னாங்கன்னா லவ்ஸ் இன், இதான் ப்ளூரல்ங்க. இந்த வார்த்தைலாம் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பார்க்கலைனாலுமே இந்த பார்க்கல, இந்த கொஸ்டின் நம்ம இந்த வார்த்தையை நான் பார்க்கல, இதுக்கு ப்ளூரல் எப்படி போடுறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடங்கள்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நவுனு கூட இன்னொரு வார்த்தை எது சேர்ந்து வந்தாலும் நவுனுக்கு தாங்க ப்ளூரல் போடணும். அடுத்தது நவுன் பிளஸ் இன்லா, அது ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, ப்ரிப்போர்ஷனும் பின்னாடி வரக்கூடிய ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட், இதுக்கு பேர் ப்ரிப்போர்ஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு பேரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது பேசிக் கிளாஸ், கிராமர் கிளாஸ் டெய்லி காலையில் 5 மணிக்கு போறதுல இருக்கு. இப்போ மதர் இன் லா அப்படின்னா நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அதே கதை தான். நவுனுக்கு தான் ப்ளூரல் போடும். மதர்ஸ் இன் லா, ஃபாதர்ஸ் இன் லா, சிஸ்டர்ஸ் இன் லா, பிரதர்ஸ் இன் லா, டாட்டர்ஸ் இன் லா, சன்ஸ் இன் லா. சில நேரம் இப்படி கேட்பாங்க, வெறும் இன்லான்னு கேட்பாங்க. வெறும் இன்லா, வெறும் இன்லான்னு கேட்டுருவாங்க. வேற எதுவுமே இல்லை. மதர் இன்லான்னு போட்டா மதர்ஸ் இன்லான்னு போடுவீங்க, டாட்டர் இன்லான்னு போட்டா டாட்டர்ஸ் இன்லான்னு போடுவீங்க. வெறும் இன்லான்னு கேட்டா நவுனுக்கு தானே ப்ளூரல் போடணும். நமக்கு தெரியும் ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி வர்றது பேரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். பேசிக்கா ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். இதெல்லாம் பேசிக் கிளாஸ்ல அண்ணன் சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் வரும். அந்த நவுனுடைய பேர் தான் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அப்ப இந்த நவுனுக்கு ப்ளூரல் போட்டுருணும். இன் லாஸ்ன்னு போட்டுருவோம். இன்லா சிங்குலர், வெறும் இன்லான்னு கேட்டாங்கன்னா அது சிங்குலர். ஏன்னா இது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், இதுதான் நவுன். லாங்கிறது நவுன், இன்லால இருக்கக்கூடிய நவுன். சரியா? வெறும் இன்லான்னு கேட்டாங்கன்னா ப்ளூரல் இன்லாஸ், இன்லாஸ். சரியா? சன் இன்லான்லாம் கேட்டாங்கன்னா சன்ஸ் இன்லா தான். சரியா? டாட்டர் இன்லானா டாட்டர்ஸ் இன்லா தான். அடுத்தது நம்ம கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒன்று விட்டுட்டோம் நடுவில், அதை மட்டும் பார்த்துருவோம். இப்போ நவுனு கூட எது வந்தாலும் நவுனுக்கு தான் ப்ளூரல் போடணும். இங்க பாருங்க, இங்க பிரச்சனை. வேர்பும் ப்ரிப்போசிஷனும் சேர்ந்துச்சு. வேர்பும் எது சேர்ந்துட்டு ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போஷன், 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 ப்ரிப்போஷன். வேர்பு கூட ப்ரிப்போசிஷன் சேர்ந்துட்டு அந்த இடத்துல நீங்க ப்ரிப்போசிஷனுக்கு தான் ப்ளூரல் போடணும். சரியா? ப்ரிப்போசிஷனுக்கு தான் ப்ளூரல் போடணும். செக் இன்ஸ், செக்ஸ் இன்னு போடக்கூடாது. ஏன்னா செக்ஸ் இன்னு நீங்க போட்டீங்கன்னா அது வேர்ப் ஆயிருங்க. அது வேர்பா மாறிடும், வேர்பா மாறிடும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், செக் இன்ஸ் அப்படின்னு போடணும். செக் அவுட்ஸ், லாகின்ஸ், லாக் அவுட்ஸ், க்ரோன் அப்ஸ், டிராபேக்ஸ், டேக் ஆஃப்ஸ். ஸோ எல்லாமே ப்ரிப்போசிஷனுக்கு தான் போடணும். அப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். நவுனுக்கும் இன்னொரு நவுன் வந்துச்சுன்னா ரெண்டாவது நவுனுக்கு நம்ம மாற்றணும். நவுன் கூட ஃபுல் வந்துச்சுன்னா அந்த நவுனை தான் மாற்றணும். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுனாலும் நவுனுக்கு தான் ப்ளூரல் போடணும். ப்ரிப்போஷன் பிளஸ் நவுன் வந்தாலோ, நவுன் பிளஸ் ப்ரிப்போஷன் வந்தாலோ நவுனுக்கு தான் ப்ளூரல் போடணும். பாசர்ஸ் பை, ஹேங்கர்ஸ் ஆன், லவ்ஸ் இன். அடுத்த நவுனு கூட இன்லா அப்படின்னு ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்தா கூட அந்த நவுனுக்கு தான் போடணும். வெறுமனே இன்லா வந்துச்சுன்னா இன்லாஸ், வெறுமனே இன்லா அப்படின்னு வந்துச்சுன்னா அது இன்லாஸ். அப்புறம் வேர்பு கூட ப்ரிப்போஷன், வேர்பு கூட ப்ரிப்போஷன் வரும்போது ப்ரிப்போஷனுக்கு தான் ப்ளூரல் போடணும். செக் இன்ஸ், செக் அவுட்ஸ், லாக் இன்ஸ், லாக் அவுட்ஸ், க்ரோன் அப்ஸ், டிராபேக்ஸ், டேக் ஆஃப்ஸ். சரியா? கடைசியா நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும் எந்த ரூல்லையுமே சேராத, எந்த கான்செப்ட்லையுமே மேல சொன்ன எந்த ஒரு கான்செப்ட்லையுமே உட்காராத ஒரு விஷயம். சரியா? இது வந்து நவுன் பிளஸ் நவுன் தான். நவுன் பிளஸ் நவுன் தாங்க. உமன் ஸ்டூடெண்ட்ஸ், உமன் ஸ்டூடெண்ட் நவுன் பிளஸ் நவுன் தான். ஃபர்ஸ்ட் படிச்ச நவுன் பிளஸ் நவுன் தான். அங்க என்ன பண்ணோம், ரெண்டாவது நவுனுக்கு ப்ளூரல் போட்டு ஆக்ஷன் மூவிஸ், பார் சோப்ஸ், பார்க்கிங் டிக்கெட்ஸ் ரெண்டாவது இதுக்கு போட்டு. ஆனா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டுங்க, மேன் சர்வெண்டோ உமன் ஸ்டூடெண்டோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ப்ளூரல் போடும். மென் சர்வெண்ட்ஸ், விமென் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே ப்ளூரல் போடணும். சரியா? ப்ளூரல் அப்படின்ட்டு ஈஸியா நினைச்சு எடுத்து விட்டுறாதீங்க. இங்கேயும் நமக்கு
தப்பாக வாய்ப்பு இருக்கு. இது வெறுமனே 10 நிமிஷம் படிக்கிறது தான். 10 நிமிஷம் படிச்சீங்க அப்படின்னா சாலிடா கேரண்டீடா அந்த ஒத்த மார்க் நம்மளுக்கு கேரண்டியா வரும். ஸோ கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.